ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பிக் பாஸ் சீசன் 9ல நாம இன்னைக்கு டே 37 எபிசோட் நம்பர் 38 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் நடந்தது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஸோ வீடியோக்குள்ள போலாம் வாங்க. காலையில் வேக்கப் சாங் போட்டு கொஞ்ச நேரத்திலே வந்து எல்லாத்துக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து திவாகர் வந்து கேட்குறாரு. ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னதுதான், அந்த ரம்யாவுக்கும் திவாகருக்கு வந்து கொஞ்சம் அந்த கிச்சன் இதில் வந்து செட் ஆகுறது இல்லை, இதில் இருக்கிறது பிடிக்காது. ஏன்னா மற்றவங்க கிட்ட என்ன பார்ஷியாலிட்டி காட்டுறாங்க, சாப்பாட்டு விஷயத்துல வந்து கம்மியாக போடுறாங்க அப்படின்றது வந்து ஆல்ரெடி திவாகருக்கு இருந்தது தான். ஸோ அதை பேஸ் பண்ணி திவாகர் வந்து இன்னைக்கு சபரி கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் சபரி இன்னும் ரம்யாவை எப்போ பார்த்தாலும் கிச்சன்லேயே வச்சிருக்கீங்க, அவங்க வந்து வேற எதுலேயாவது போட்டுடலாமே, அப்படியே சஃபுல் பண்ணலாமே, எப்போ பார்த்தாலும் அவங்க கிச்சன்லேயே இருக்கிறதுல எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு வந்து கேட்குறாப்படி. அது சபரி இருந்துட்டு, இல்லை இவங்க வந்து ஹெல்ப்பராக தான் போட்டிருக்கேன், 4 ஹெல்ப்பர் எச்சா இருக்கிறாங்க, அதை வந்து 4 ஹெல்ப்பரையும் வேற வேற இதில் போட்டிருக்கோம், சஃபுல் ஆகிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை சபரி, நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து ஒரே பீப்புளே வந்து ஒரு கிச்சன் இதுலேயே வந்து வச்சுட்டு இருக்கிறது எந்த விதத்துலேயும் நியாயம் கிடையாது. நீங்கள் வந்து ரம்யா வந்து சேஞ்ச் பண்ணுங்க, ஒரு ஆள் ஒவ்வொரு இதுல இருந்தா தான், மாத்திக்கிட்டே சஃபுல் பண்ணிட்டே இருந்தா தானே நல்லா இருக்கும், ஒரே இதுல இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. அப்படி திவாகர் இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தது கேட்ட உடனே சபரி அப்போ ஒரு லெவலுக்கு மேல சொன்னதையே சொல்றாப்பா அப்படின்னு சொல்லிட்டு திவாகரை, சரி சார் நான் பார்த்து நான் அதை என்ன பண்றதுன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு திவாகரை கூல் பண்ணிட்டேன் அப்படி சபரி. அதுக்கப்புறமா போயிட்டு ரம்யாவு கிட்ட வந்து இந்த மாதிரி நீங்க கிச்சன்ல இருக்கிறது வந்து சிலருக்குலாம் நிறைய பேத்துக்கு பிடிக்கல, எல்லாருமே வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது எல்லாருமே சொல்லியிருக்க தேவையில்ல, திவாகர் சொன்னாருன்னு சொல்லியிருந்தா வேலை முடிஞ்சு போச்சு. இவர் எல்லாருமே சொன்னதை வச்சுட்டு ரம்யா போய் எல்லாருமே நம்ம வந்து கிச்சன்ல இருக்கிறது செட் ஆகலையோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளை கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்ப ஒவ்வொரு ஆளை கேட்க ஆரம்பிச்சோடனே சுபிக்ஷா அவங்களாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்களாம் வந்து சொல்லமா, நாங்க யார் சொன்னதுன்றது வந்து எனக்கு தெரியும், காதுல வாங்குறப்ப திவாகர் அங்க இருந்தா அப்படி, திவாகர் தான் கேட்டுட்டு இருந்தா அப்படி, மத்தபடி பாரு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரம்யாவுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு பாரு இல்லைன்னா திவாகர் இவங்க 2 பேர்ல சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மோஸ்ட்லி சொன்னது வந்து திவாகர் தான். இவர் திவாகர் சொல்லியிருந்தாருன்னு சொல்லியிருந்தா முடிஞ்சிருக்கும். எல்லாரும் சொன்னோடனே இந்த பொண்ணு வந்து எல்லாருக்கிட்டையுமே போய் கேட்க ஆரம்பிச்சிடுச்சு. அது ஒரு வந்து அப்புறம் அடுத்த டாஸ்க்கு வந்து எல்லாம் ரூம்ல வந்து அடைப்பாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல ஒரு கான்வர்சேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரம்யா வந்து சொல்றாங்க, என்னை வந்து யார் வந்து கிச்சன்ல நான் இருக்கிறது வந்து பிடிக்கலன்னு சொன்னீங்க, ஏன்னா இப்ப எல்லாருமே இருக்கிறீங்க இந்த இடத்துல நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப எல்லாருமே கேட்கறப்ப யாரு எது சொல்ல, திவாகர் தான் வந்து இந்த பிரச்சனை வந்து சொன்னா. அப்படியே அந்த டைம் வந்து சபரி சொன்னார், திவாகர் சொன்னாங்க, நான் அதனால தாங்க உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். நீங்க வந்து அப்ப திவாகர்னு சொல்லியிருக்கலாம்ல சபரி, நீங்க அதை விட்டுட்டு வந்து எல்லாருமே சொன்னீங்க, நான் எல்லாருக்கிட்டையும் ஒவ்வொரு ஆளா போய் கேட்டுட்டு இருக்கிறேன், இது வந்து எந்த விதத்துல இது, நீங்க வந்து ஒரு ஆள்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் அவர்கிட்ட டைரக்டா கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவா போய் எல்லாருக்கிட்டையும் வந்து பாருங்க, நான் வந்து எந்த ஒரு இதுல இருக்கிறேன், எனக்கு வந்து கிச்சன்ல இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா எனக்கு மூஞ்சிக்கு நேரா சொல்லுங்க, நான் வந்து செட் ஆகனா ஆகலையா அப்படின்றது நான் உங்ககிட்ட வந்து டைரக்டாவே சொல்லிடுவேன். நீங்க வந்து தலைகிட்ட சொல்லி தலைகிட்ட இருந்து என்கிட்ட வர்றது இந்த மாதிரி எந்த வேலையும் வேணாம், எதுனாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் செட் ஆகுதா இல்லையா நான் பார்த்துட்டு நான் டிசைட் பண்ணிக்கிறேன், உங்ககிட்ட நான் என்னன்றதை டைரக்டாவே சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ திவாகர் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறப்ப இவங்க ரம்யாவே சொல்லிட்டாங்க, நான் வந்து ஒரு டீம் வந்து ஹெல்ப்பராலாம் ஒன்று நான் வேலை செய்யல, நான் வந்து ஒரு டீமுக்கு இருக்கிறேன் அவ்வளோதான், நான் ஹெல்ப்பரா வந்து நீங்க சொன்ன உடனே நேற்று ஒரு டீம்ல இருந்தேன், நீங்க சொன்ன உடனே இந்த டீமுக்கு மாறுறது இந்த மாதிரி எனக்கு ஹெல்பிங் இது வேண்டாம், எனக்கு வந்து பிடிக்கல, நான் ஹெல்ப்பராகவே இல்லைங்க, நான் இருந்த கிச்சன் டீம்ல இருக்கேன், இல்லை வேற டீம்ல மாற்றி விடுங்க, ஹெல்ப்பராலாம் நான் எந்த டீமுக்கு போகல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதை தொடர்ந்து என்ன ஆச்சுன்னா, சபரி வந்து இந்த வாக்குவாதம் வந்து பெருசா போயிட்டே இருக்குது, நாம இதையே கொண்டு போயிட்டு இருந்தோம்னா இது பெரிய பஞ்சாயத்தா போவோம், அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு டீம் வந்து மாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சபரி வந்து ஒரு பிளான் பண்ண. அப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிச்சன் டீம்ல இன்னும் யாரெல்லாம் போகல, யார் போக விருப்பப்படுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு 4 பேர் கை தூக்குனாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா பார்வதி, சுபிக்ஷா இவங்கெல்லாம் கை தூக்கினோடனே சரி ஓகே, யாரு போலையோ அவங்க வந்து இந்த இடம் கிச்சன் டீம்ல அனுப்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணோடனே உடனே வந்து எஃப்ஜே வந்து ஆய திறந்தாரு. எஃப்ஜே வந்து என்ன சொன்னாருன்னா, பார்வதி கை தூக்கணும்னு, ஏன் பார்வதி நீங்க வந்து ஆல்ரெடி உங்க கண் வந்து டேமேஜ்ல இருக்கு, நீங்க இந்த டைம் வந்து கிச்சன்ல நீங்க போலாமா அப்படின்னு சொல்லி கேட்ட. அப்படி அதுக்கு வந்து பார்வதி வந்து, நான் கிச்சன்ல ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அதை வந்து நார்மலா இந்த ஹெல்ப் பண்ற ஒர்க் தானே, அதை நான் பண்ணிக்கிறேன், அது டாய்லெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே எல்லா கெமிக்கல்ஸ் அது இதுன்னு வரும், அதுதான் எனக்கு வந்து எஃபெக்ட் ஆகும், அதனால வந்து நான் இதுல கிச்சன்லயே நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இல்ல பார்வதி, நீ கிச்சன்ல இருந்தா அந்த ஃபயர்லாம் வரும், அதெல்லாம் உங்க கண்ணுக்கு இன்னும் ரொம்ப ஹர்ட் ஆகும், அதனால நீங்க கிச்சனுக்குலாம் போவேனான்னு அப்படியே ஃபர்ஸ்ட்
அக்கறையா பேசினாங்கன்னு நினைச்சா அப்புறமா தான் தெரிஞ்சது அவரோட வன்மத்தை அதுல கொட்டிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, அப்புறம் பார்வதிக்கும் வந்து ஓகே தெரிஞ்சு போச்சு, நம்மள வந்து போகக்கூடாதுன்னு சொல்றத இப்படி சொல்ற. நீங்க எப்படிங்க அப்படி சொல்லலாம்? எனக்கு எங்க விருப்பம் இருக்குது அங்கதாங்க நான் கொட்டிட்டு இருந்தாருன்ட்டு. ஸோ அதுக்கப்புறமா வந்து திடீர்னு சப்போர்ட்டுக்கு வந்து விக்கல்ஸ் விக்ரம் வந்து இறங்கினாரு. என்ன பார்வதி எதுக்கு எடுத்தாலும் வந்து பேசலாம் அப்படி ஒரு டாபிக் பேச ஆரம்பிச்சோடனே உடனே பார்வதிக்கு வந்து கோவம் வந்துச்சு. ஏன்னா பார்வதிக்கு விக்ரமுக்கு ஆல்ரெடி வந்து வாய்க்கா தகுறாரு. இவங்க 2 பேத்துல வந்து திடீர்னு விக்ரம் உள்ளார புந்தவொடனே இவருக்கு பார்வதிக்கு வந்து சுருன்னு கோவம் வந்துச்சு. எல்லாத்துக்கும் எதுக்குங்க நீங்க உள்ளார வந்து பேசுறீங்க? நீங்க எதுக்குங்க உள்ளார வந்து ஏங்க எதுக்கு பேசுறீங்க? மத்த இதுக்கெல்லாம் வந்து விட்டுறீங்க, நான் ஏதாவது ஆரம்பிச்சுனா மட்டும் உள்ளார வந்துடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சோடனே அது ஒரு வாய்க்கா தகரு பெருசா ஆரம்பிச்சது. உடனே கமருதீனும் இறங்கிட்டாரு. இவங்க பேசணும் விக்ரம் உள்ளார வந்தவொடனே. ஸோ இவங்க 2 பேர் பேசணும்னு நல்ல பண்பா வளர்த்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. வக்ர விக்ரம்னு நல்லா விக்ரம் பார்த்து பேச ஆரம்பிச்சோடனே விக்ரம் நல்லா சூன்னு அதான் எப்படினாலுமே ஒரு கேஷுவலா சிரிச்சிட்டு இருப்பாரு பாத்தீங்களா. அந்த டைம்லயுமே வந்து வக்ர விக்ரம் சொன்னோடனே இவருக்கு ஏத்த மாதிரி அப்படியே கூல் பண்ணிட்டாரு. பட் ஆனா ஒரு டைமுக்கு மேல கூல் பண்ண முடியல. ஏன்னா பண்பா வளர்த்திருக்காங்க. என்ன பண்பா வளர்த்திருக்காங்க அது சொன்ன உடனே அவருக்கு கொஞ்சம் சூடு ஏறிடுச்சு. போய் தலைக்கிட்டே வந்து சொன்னாரு, என்ன இவரு வளர்த்திருக்கிறத பத்தி வளர்ப்பை பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அதுக்கப்புறமா வந்து இவங்க கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சாரு. நீங்க வந்து வளர்ப்பை பத்தி பேசக்கூடாது, வளர்ப்பை பத்தி உங்களை யார் பேச சொன்னது? நான் வந்து வளர்ப்பை பத்தியும் பேசணும்னா நீங்க அதை பத்தி ஏன் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பிரச்சனையை வந்து பெருசு சூடாக ஆரம்பிச்சது. நல்ல 2 பேர் நல்ல சண்டை போட்டுட்டு இருக்கிற டைம்ல இவர் சபரி போய் அந்த டைம்ல தடுக்கலான்ட்டு போனாரு. உடனே வந்து பிரஜ்வின் வந்து உள்ளார புந்துட்டார். பிரஜ்வின் வந்து என்ன சொன்னாருன்னா, இவ்வளவு நேரம் சண்டை நடந்தப்ப நீங்க உள்ளார வரல, இப்ப எங்க இவர் விக்ரம் உள்ளார புந்து பேசுற பொண்ணு நீங்க எதுக்கு உள்ளார வரீங்க? இந்த மாதிரி நடுவுல புந்து பேசுற வேலையை வச்சுக்காதீங்க. பேசுறதா இருந்தா 2 பேருக்கு ஈக்குவலா பேசியிருக்கணும். இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருந்தப்பெல்லாம் கம்னு விட்டுட்டு இப்ப விக்ரம் வந்து உள்ளார பேசினோன்னு நீங்க வாயை திறக்குனீங்கன்னா என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா, பிரஜ்வின், திவ்யா இவங்கலாம் 3 பேர் சேர்ந்தாங்க. எனக்கு என்ன ஒரு இதுனா, இவங்க 3 பேர் ஏன் வந்து இவ பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு தெரியல. ஏன்னா பார்வதி வந்து உள்ளார வந்தவொடனே பேசின ஆளுங்களே இவங்க தான், இந்த பேப்பர் கிழிச்சு போட்டதுல இருந்து எல்லாமே. ஆனா இவங்களே இப்ப வந்து பார்வதி ஒரு சைடு வந்து பேசுறாங்க. அது வந்து என்னன்னு சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா பார்வதி பேசுறது எல்லாமே கரெக்டுன்ற மாதிரி ஒரு டைம்ல ஆகி போயிடும் இல்லைங்களா. ஏன்னா எல்லாத்துலயுமே வந்து இவங்க பேசுறது மட்டும் தான் கரெக்ட், மத்தவங்க பேசுறது எல்லாம் ராங்குன்ற மாதிரி ஒரு பார்வையை கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஆனா அவங்களே உசுப்பேத்துவாங்களாம், அவங்களே வந்து காண்டேத்துவாங்களாம். அதுக்கப்புறமா வந்து அவங்களே சைலண்டா போய் சாரிங்க அப்படி இப்படின்னு சொல்லி சரியாயிடுவாங்க. இதுதான் இந்த வீட்டுல வந்து நடந்துட்டு இருக்கிறது. ஸோ அதுக்கப்புறமா வந்து சபரி வந்து இது பண்ண உடனே இவங்க பிரஜ்வனுக்கு எல்லாம் கோவம் வந்துச்சு. நீங்க உள்ளார பூத, இவ்வளவு நேரம் உள்ளார பூதல, இப்ப ஏன் உள்ளார பூந்து இது பண்றீங்கன்னு சொல்லிட்டு அது பேசாம அது பெரிய சண்டையா வெடிக்க ஆரம்பிச்சோடனே சபரிக்கு ரொம்ப ஹைப்பர் டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாரும் அமைதியா இருங்கடா, என்னடா பேசிட்டு இருக்கீங்க, நான் சொல்றதாண்டா டீம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு டீம் வந்து ரெடி பண்ணிட்டாரு. யாரு எல்லாம் டீம்ல, அதாவது கிச்சன் டீம்ல இல்லாம இருந்தாங்களோ அவங்க 4 பேத்தையும் போய் கிச்சன் டீம்ல வந்து போட்டா அப்படி. அதுக்கப்புறமா வந்து ஒரு டாஸ்க்னு ஒன்று வச்சாங்க. அதில் வந்து தர்பூஸ் ராஜ்யம்னு அப்புறம் வந்து கானா ராஜ்யம்ட்டு ஒரு 2 ராஜ்யத்தை வந்து பிரிச்சாங்க. அதுல உங்களுக்கே தெரியும் கானா ராஜ்யத்துல யார் ஹெட்டா இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வினோத்தை வந்து கிங்கா போட்டாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா திவாகர் வந்து கிங்கா போட்டாங்க தர்பூஸ் ராஜ்யத்துல. அவங்களுக்கு கூட இருந்த ஒரு டீம் வந்து நான் சொல்றேன் யார் யாரு அப்படின்றது. தர்பூஸ் ராஜ்யத்துல பாத்தீங்கன்னா ராஜமாதாவா வந்து கனி, இளவரசியா வந்து பாரு, அரோரா, வினயா இவங்களெல்லாம் போட்டிருந்தாங்க. தளபதியா பாத்தீங்கன்னா சாண்ட்ரா போட்டிருந்தாங்க. சேவகன்ல பாத்தீங்கன்னா சபரி, வேலையாட்கள்ல பாத்தீங்கன்னா அமித், கெமி, அந்த டீம்ல வந்து அபிஷேக், எஃப்ஜே இவங்களெல்லாம், அமித், எஃப்ஜே இவங்களெல்லாம் அந்த டீம்ல போட்டிருந்தாங்க. கானா இதுல வந்து பாத்தீங்கன்னா வினோத்த ராஜா, அதுக்கப்புறமா கம்ருதீன் வந்து மந்திரியா போட்டிருந்தாங்க. ராஜகுருவா பாத்தீங்கன்னா திவ்யாவை போட்டிருந்தாங்க. தளபதியா பாத்தீங்கன்னா பிரஜ்வின், இந்த விக்ரம் வந்து புலவர் அப்படின்ற ஒரு இதில் போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரம்யா வந்து அந்த டான்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இதுல வந்து போட்டாங்க. இதெல்லாம் போட்டு இதுல என்ன அப்படி ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கானா ராஜ்யத்துல எல்லாமே பாத்தீங்கன்னா மியூசிக் ரிலேட்டடா இருக்கும். அந்த தர்பூஸ் ராஜ்யத்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஆக்டிங் ரிலேட்டட், அது உங்களுக்கே தெரியும். ஸோ இது 2 ராஜ்யத்திலேயே வந்து யார் வந்து அவங்க டேலண்ட்டை காட்டி அது ஜெயிக்க போறாங்க அப்படிங்கறது ஒரு ஷோவா காட்டுறப்போ, அதாவது ஒரு போட்டியா காட்டி அதுல வின் பண்ண போறது யாருன்றது தான் காட்ட போறாங்க. ஸோ அதுக்குன்ற ஒரு கேம் ஒன்று வச்சாங்க. இந்த பக்கம் ஒரு போர்க்கலைகளை வச்சு அதை வந்து நீங்க மியூசிக்லயே நீங்க சொல்லணும், அது கண்டுபிடிக்கிறவங்களுக்கு ஒரு பாயிண்ட். அந்த பக்கம் வந்து ஆக்டிங்லயே சொல்லணும், அது கண்டுபிடிக்கிறவங்களுக்கு ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா தர்பூஸ் ராஜ்யம் தான் வந்து ஜெயிச்சது. கானா ராஜ்யத்துல வந்து தோத்துட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு அதை கிங்கு
போட்டிருப்பாங்களே ராஜ கிரீடம், அந்த கிரீடத்தை வந்து இவர் சின்னதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் தர்பூஸ் ராஜ்யத்துல ஒரு பெரிய கிரீடம் இருந்தது, அந்த கிரீடத்தை வச்சு தலையில மாட்டிட்டாரு. எனக்கு தெரிஞ்ச வந்து அது கிரீடம் வந்து ஒரு வேல்யூபிளா இருக்கும், பின்னாடி அதை வச்சு ஏதாவது சஸ்பென்ஸ் ஏதாவது வைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னு சொல்றேன்னா இவர் வந்து என் தலையில இருக்கிறது வந்து குத்துது, அது வந்து சின்னதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் எடுத்தாரு. ஆனா சபரி வந்து தடுத்தப்பையும் வந்து இல்லைங்க எனக்கு இது கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லிட்டு இதை எடுத்து மாட்டிட்டாரு. மாட்டி கொஞ்ச நேரத்துல வந்து பிக் பாஸ் வந்து என்ன சொன்னாருன்னா, உங்க கிரீடம் வந்து நல்லா இருக்குது, இது வந்து நீங்க வந்து சேஃப்டியா வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி மென்ஷன் பண்ணி சொல்றதுனால அதுல ஏதாவது சம்திங் ஏதாவது வச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து பின்னாடி போக போதான் ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு கேமா கொண்டு வந்து அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ராஜா ஒரு என்ட்ரி கொடுக்கறதெல்லாம் வந்து ஒரு மியூசிக்கோட அவங்க பாட்டு பாடிட்டு வரதெல்லாம் ஒன்று பண்ணாங்க. இந்த டீம்ல வந்து ராஜாவோட என்ட்ரி பண்றதெல்லாம் ஒரு மியூசிக்கோட பண்ணாங்க. ஒரு வழியா அது இதுன்னு போட்டு இன்னைக்கான எபிசோட் வந்து முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு வந்து இவ்வளவுதான் நடந்தது. ஆனா சண்டை வந்து பயங்கரமா நடந்தது, அது சிலதெல்லாம் நடத்தி அது முடிச்சிட்டு இப்போதைக்கு இந்த எஃபெக்ட்லாம் போயிட்டு இருக்குது. நாளைக்கு எபிசோட்ல என்ன வருதுங்கிறத பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். இன்னைக்கு ரொம்ப லேட் ஆகி போச்சு, பயங்கர ஒர்க்கு, அதை தவிர்த்து நான் என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ எப்படியாவது இன்னைக்கு போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு இது போட்டேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.